சென்னை பெசன்ட் நகரில் சாலையோர நடைமேடையில் படுத்திருந்த இளைஞரை மது போதையில் காரேற்றி கொலை செய்த வழக்கில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பியின் மகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் ஓடக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் கலாக்ஷேத்ரா காலனி வரதராஜ் சாலை நடைபாதை அருகே மாலை 3 மணியளவில் மது போதையில் படுத்துறங்கியுள்ளார். அப்போது அவ்வழியே வந்த கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சூர்யாவின் மீது ஏறி இறங்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த நிலையில் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்த 2 பெண்களும் மது அருந்தி இருந்ததாகவும் அவர்களில் கார் ஓட்டி வந்தவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பியின் மகள் பீடா மாதுரி எனவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து அப்பகுதியில் இருந்தவர்கள் கேள்வி எழுப்பிய போது பீடா மாதுரி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அவங்க தான் மேடம் கூப்பிட்டு கேட்க சொன்னாங்க. இவனை அவன் வந்து வேணும்னு கேட்கல உங்களை என்னன்னு கேட்டா அது நீங்க எப்படி கேட்குறீங்க? யார் உனக்கு அடிபடுது? நீ ஃபர்ஸ்ட் யார் ரூடா கேட்குறீங்க? ரூடா ஏன் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ரூடா ஏன் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட சொன்னா கூப்பிட்டு விட்டாச்சா? கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீ மட்டும் நீ யாரு கேட்கறதுக்கு? நீ யாரெல்லாம் கேட்கக்கூடாது. அது எப்படி கேட்காத இருப்பாங்க? உனக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா 10 பேர் ரோட்டில் கேட்க மாட்டாங்களா? அச்சு போட்டுட்டா கேட்கக்கூடாது. அவன் போயதில் வந்து ஊந்துட்டான். சரி உன்னை வந்து யாரும் கத்தலையே, உங்களை உங்ககிட்ட யாரும் கத்தலையே, நீயா கூட்ட வாடா போடான்னு பேசாதீங்க. இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த இளைஞர் சூர்யாவின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த பீடா மாதுரியை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின்னர் காவல்துறை அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். செத்து போனது எங்கள் வீட்டுக்கார் சார். கல்யாணம் ஆகி 8 மாதம் தான் சார் ஆச்சு. நேற்று சாயந்தரம் ஒரு 3:30 மணி போல சார் எங்கள் வீட்டுக்கார் காலிலேருந்து குதிச்சிருந்தார். ரம்ஜான் அதுவுமா எல்லாரும் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குதிச்சிருந்தார். குதிச்சுட்டு ரோட்டில் படுத்திருந்தார். அது ஓரமாக தான் படுத்திருந்தார். அந்த காருக்கு பொம்பளை வந்து குதிச்சிருக்கு சார். குதிச்சுட்டு வந்து காரை வந்து அந்த யூதன் போகிற வரையில் வேகமாக வந்துருக்கு சார். நடுரோட்டில் படுத்திருந்தார்ல பார்க்கலாம்ல சார். பார்க்காம அவள் பார்த்து ஏற்றிட்டு போயிட்டா சார். அவ்வளோ நேரம் கத்துறாங்க, யாருமே பார்க்கல சார். காரு அவன் ஏற்றுன வேகத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க சார். ஜனம் வந்த உடனே இவன் காரை எடுத்து போய் எங்கேயோ ஒளிய வச்சுதா சார். இதுமாரி எங்கள் அண்ணன் புள்ள செத்துச்சு. ஃபஸ்ட்டு எந்த ஏரியானா என்ன பேருண்ணா? சூர்யா அவர் பேர். எங்கள் அண்ணன் புள்ள செத்துச்சு. இன்ன வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு. என்ன நாங்கள் சுந்தரப்பேட்டை ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் ஓடி ஆகிறோம். இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் ராயப்பேட்டில் போயிட்டு வரணும். இப்போது எங்களுக்கு இது பண்ணால் தான் நாங்கள் போக முடியும். இன்னும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை, எதுவும் பண்ணலை. நாங்கள் சுந்தரப்பேட்டை ஓட்டு இப்போ மறுபடியும் வரோம். எங்கள் புள்ளைய கூட பார்க்க முடியல. இன்ன வரைக்கும் மாய்ச்சல் இருக்குது. எங்கள் புள்ளைய பார்க்க முடியல. எதனா இப்போ நாங்கள் போய் எதனா ஒன்று பண்ணால் தான் நாங்கள் போய் பார்க்க முடியும்.